மக்களோடு கொண்டாடும் மெஜஸ்டிக் மகாராஜாவின் 90வது தீபாவளி திருவிழா. மெஜஸ்டிக் மகாராஜா தஞ்சாவூர், ராமநாதபுரம், காரைக்குடி மற்றும் திருச்சி. கரூர் துயர சம்பவம் தொடர்பாக விசாரணையை தொடங்கியது சிறப்பு புலனாய்வு குழு. கூட்ட நெரிசல் ஏற்பட்ட வேலுச்சாமிபுரத்திற்கு சென்று அதிகாரிகள் ஆய்வு. இப்போதைக்கு ஃபர்தர் டீட்டெயில் இப்போதைக்கு ஒன்றும் ஷேர் பண்ண முடியாது, சொல்ல முடியாது. இப்போதான் இன்வெஸ்டிகேஷனை இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஸ்பாட் ஃபர்ஸ்ட் டே விசிட் பண்ணியிருக்கோம், ஆரம்பிச்சிருக்கோம். கரூர் துயர சம்பவம் குறித்து விசாரணை நடத்தும் சிறப்பு புலனாய்வு குழுவில் மேலும் 8 அதிகாரிகள் அஷ்ராகார் தலைமையிலான குழுவில் சேர்ப்பு. கரூர் சம்பவத்தில் அரசு சார்பில் முழு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. விசாரணை முடியட்டும், அறிக்கை வந்தவுடன் பேசலாம் என முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பேட்டி. கரூரில் நடந்தது விபத்தாக இருந்தாலும் விஜய் தார்மீக பொறுப்பேற்றிருக்க வேண்டும். விஜயை கைது செய்தால் தவறான முன்னுதாரணமாகிவிடும் என அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் கருத்து. விஜயோ அவர் கட்சியோ அவர்கள் ஒன்றும் அதுக்கு காரணம் இல்லை, அது ஒரு விபத்து. ஆனால் தார்மீக பொறுப்புன்னு ஒன்று இருக்கு. ஏன்னா தார்மீக பொறுப்பு என்பது குற்றத்தை ஒற்றுக்கொள்வதல்ல, அந்த கூட்டத்தை நடத்திய பொறுப்பு தான் தார்மீக பொறுப்பு, அக்கௌண்டபிலிட்டி. (2026) சட்டமன்ற தேர்தலில் பழனிசாமியின் துரோகத்தை வீழ்த்துவோம். பழனிசாமி தலைமையை ஏற்று எப்படி கூட்டணிக்கு செல்ல முடியும் என தினகரன் கேள்வி. சென்னை ஆழ்வார்பேட்டையில் மழைநீர் வடிகால் பணிகளை ஆய்வு செய்தார் முதல்வர் ஸ்டாலின். பருவமழை தொடங்க உள்ள நிலையில் நடவடிக்கை. இன்று முதல் 5 நாட்கள் தமிழ்நாட்டில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி உட்பட 10 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை. கிருஷ்ணகிரியில் 2வது நாளாக கனமழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. தாழ்வான பகுதிகள் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் குடியிருப்பு வாசிகள் அவதி. ஹைதராபாத்தில் பலத்த மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. சாலைகள், ஆறுகள் போன்று மாறியதால் வாகன ஓட்டிகள் அவதி. மேற்குவங்க மாநிலம் டார்ஜிலிங்கில் கனமழை காரணமாக மண் சரிவு. பலர் சிக்கியிருக்கலாம் என அச்சம். மீட்புப் பணிகள் தீவிரம். சென்னையில் ரோந்து பணியின் போது தெருநாய் கடித்து உதவி ஆய்வாளர் காயம். நாய் கடித்ததில் காயமடைந்த உதவி ஆய்வாளர் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் அனுமதி. ஒரு பிட்காயின் விலை 1 கோடி ரூபாயை தாண்டியது. பிட்காயின் விலை உயர்வால் கிரிப்டோ சந்தையில் முதலீடுகள் அதிகரிக்கும் என எதிர்பார்ப்பு. பெண்கள் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் லீக் ஆட்டத்தில் பாகிஸ்தான் அணியை இன்று எதிர்கொள்கிறது இந்தியா. மக்களோடு கொண்டாடும் மெஜஸ்டிக் மகாராஜாவின் 90வது தீபாவளி திருவிழா. மெஜஸ்டிக் மகாராஜா தஞ்சாவூர், ராமநாதபுரம், காரைக்குடி மற்றும் திருச்சி.